age problem. Question read பண்ணுங்க. A father is presently 3 times his daughters of age. Okay. So father, daughter, 2 members இருக்காங்க. So let the present age of daughter and present age of father. So அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 3 times of daughterன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து percentage of doctor வந்து எக்ஸ் இயர்ஸ்ன்னு அசியூம் பண்ணிப்போம். டாக்டர் வந்து எக்ஸ் இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஃபாதர் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, 3 times அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 into எக்ஸ், 3x. ஓகே ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஆஃப்டர் 10 years, ஸோ அக்கார்டிங் டு த கொஸ்டின் ஆஃப்டர் 10 years, ஓகே, he will, கீனா father he will be twice as old as her. அவங்க டாக்டரோட 2 times வந்து இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க, 2 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாதர் டாக்டர் ஆஃப்டர் 10 yearsனால் டாக்டர் 10 years ஆனால் ஃபாதருக்கும் 10 years தான், 10 வருஷங்கள் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கும். ஸோ அப்போ ஃபாதர் எப்படி இருந்தாருன்னா 3xன்னு இருந்தார். ஸோ 10 yearsக்கு அப்புறம்னா 3x + 10ன்னு ஆயிடுவார். ஸோ அப்போ டாக்டர் என்ன ஆயிடுவாங்க, எக்ஸ்ன்னு இருந்தாங்க, இப்போ x + 10ன்னு ஆயிடுவாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபாதர் எப்படி மாறுவார்னா 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 டாக்டர் வந்து 2 மடங்கு சேஞ்ச் ஆவாங்க, அதோட 2 times தான். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது. இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்கள், இதை சால்வ் பண்ணுவோம். 2 வந்து காமன் எக்ஸுக்கும் 10க்கும். ஸோ 2x + 2 × 10 20 = 3x + 10. ஓகே, ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைட் கொண்டு வாங்க. ஸோ 3x - 2x நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே நம்பர் இந்த சைட்ஸ் கொண்டு போனால் 20 - 10. ஓகேவா? ஸோ 3x - 2x = 10. 3x - 2x வந்து x. ஸோ x = 10. ஸோ x = 10 years. அப்போ டாக்டரோட ஏஜ் வந்து எக்ஸுங்கிறது நம்ம என்னன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம்னா டாக்டர். ஸோ நம்ம அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டாக்டர்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ டாக்டரோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 10 years. ஓகே.